கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. செய்தியுடைய தலைப்பு தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறவர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் சொல்லி பார்க்கும்போது, அவரை தேடுகளுக்கு பலன், நன்மை, தேவை, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். நன்மை அளிக்கிறவர், பலன் அளிக்கிறவர், தேடுகளுக்கு அவர் உதவி செய்கிறவர். இந்த வரிசையில் திமேயின் மகனாகிய பர்தேமியு எரிகோ வீதியிலே பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி கூப்பிடுறான். கூப்பிடும்போது இயேசுவோடு கூட போகிற சீஷர்கள் ஜனங்க அதட்டுறாங்க, பேசாமறியான். ஆனால் கூட அவன் இன்னும் மிகுந்த சத்தமாய், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி கூப்பிட்டான். கர்த்தர் நின்று அவனை அழைத்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவனுடைய தேவையை சந்தித்தார். எனக்கு பார்வை வேண்டும், நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னான். அந்நேரமே அவனுக்கு பார்வையை கர்த்தர் கொடுத்தார். பாருங்க, தேடி வந்த அந்த குருடனுக்கு பலன் அளித்தார், நன்மை செய்தார். 12 வருஷம் பெரும்பாடு ஸ்திரீ பணத்தை எல்லாம் உலக வைத்தியர்களை செலவு பண்ணிட்டார், சுகமே கிடைக்கல. இயேசு குறித்து கேள்விப்பட்டு அவர் போகும்போது அவருடைய பின்னால வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொட்டால் அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போனது. 12 வருஷம் அந்த பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், கண்ணீர், வேதனை ஒரு நொடி பொழுதிலே நீங்கி போனது. பாருங்க, தேடி வந்த அந்த சகோதரிக்கு பெரும்பாடிலிருந்து விடுதலை கொடுத்து சுகத்தை கொடுத்தார். இல்லையா? இப்படி அநேக சாட்சிகளை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆகவே இந்த வசனத்தினுடைய சாராம்சம், அவரை தேடுகளுக்கு அவர் பழைய குருடனாக இருக்கட்டும், விபச்சாரியாக இருக்கட்டும், பாவியாக இருக்கட்டும், திருடனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர் சொல்ல, என்னிடத்து வருக நான் பொறுமை தள்ளுவதில்லைன்னு சொல்லி அவர் இடத்துல வருகிற மக்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை மாறாத வார்த்தை, அவர் மாறாதவர். ஆகவே அவரை முழுமையாய் தேடுவோம், நம்முடைய பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பன், நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி அப்பா. தேடுகளுக்கு நீர் பலன் அளிக்கிறவர் என்று சொல்லி பார்த்தோம், சாட்சியும் பார்த்தோம். ஆக தொடர்ந்து நாங்கள் உண்மையாய் தேட கர்த்தர் கிருபை தாரும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.